Hello students, welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 8, Statistics and Probability, Exercise 8.3, question number 8. 3 fair coins are tossed together. Find the probability of getting 4 questions கேட்டிருக்காங்க. First one, all heads. Second one, at least one tail. Third one, at most one head. And fourth one, at most 2 tails. பார்க்கலாமா? Okay students, first நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு sample space எழுதணும் இல்லையா? If 3 coins are tossed, sample space S equal to HHH, HHT, HTH, THH, HTT, THT, TTH and TTT. இது எப்படி எழுதணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இது போல 3 H போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 3 டேர்ம் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல T ரீப்ளேஸ் பண்ணுங்க, HHT கிடைக்கும். தென் மிடில்ல HTH கிடைக்கும். தென் ஃபர்ஸ்ட்ல THH கிடைக்கும். ஓகேயா? அடுத்த இந்த 4 எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே உள்ள H எல்லாம் T மாற்றுங்க, T எல்லாம் H மாற்றுங்க. இப்போ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாறும்? HTT, THT, TTH and TTT. ஓகே, டோட்டலாக எத்தனை இருக்குது? N of S equal to 8. ஓகே, நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆல் ஹெட்ஸ். இதோட ஈவெண்ட்டை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் ஆல் ஹெட்ஸ். தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஆல் ஹெட்ஸ் அப்படிங்கிறது ஹெச் 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 இதை மட்டும்தான் குறிக்கும். ஓகேயா? தேர்ஃபோர் n of a equal to 1. Therefore probability p of a equal to n of a by n of s equal to 1 by 8. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அட்லீஸ்ட் ஒன் டைல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அட்லீஸ்ட் மீன் குறைந்தது, குறைந்தது ஒரு டெய்லாவது இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே டெய்ல் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ குறைந்தது 1ல் ஆரம்பித்து மேக்ஸிமம் வரைக்கும் போகலாம், 3 வரைக்கும் போகலாம். அப்போ எது மட்டும் அது இருக்காது? இந்த ட்ரிபிள் ஹெச் மட்டும் இருக்காது. ஓகேயா? இப்போ இதோட ஈவெண்ட்டை நான் பின்னு எடுத்திருக்கேன். ஸோ லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் டைல். Therefore b equal to அந்த HHH தவிர பாக்கி எல்லாத்தையும் எழுதுங்க. HHT, HTH, THH. அடுத்து இதை மாற்றி எழுதணும் இல்லையா? HTT, THT, TTH and TTT. இங்கே n of b எத்தனை இருக்குது? n of b equal to 7. Therefore probability p of b equal to n of b by n of s equal to 7 by 8. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அட்மோஸ்ட் ஒன் ஹெட். இதோட மீனிங் என்ன? அட்மோஸ்ட் மீன்ஸ் மேக்சிமம். மேக்சிமம் 1 இருக்கணும். அப்போ என்ன மீனிங்? 1லேருந்து 0 வரைக்கும் பார்க்கணும். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து மோர் தேன் 1 இது எல்லாமே. இதில் 3 இருக்குது, இதெல்லாம் 2 இருக்குது இல்லையா? அப்போ இதெல்லாம் வராது. இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாத்துலேயும் 1 இருக்குது, இங்கே 0. அப்போ 1லேருந்து 0 வரைக்கும் வரணும்னா இந்த 4ஐயும் எழுதிக்கணும். எழுதிக்கலாமா? இதோட ஈவெண்ட்டை சின்னு எடுத்திருக்கேன். ஸோ லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் அட்மோஸ்ட் ஒன் ஹெட். தேர்ஃபோர் சி ஈக்குவல் டு HTT, THT, TTH and TTT. Therefore n of c equal to 4. Probability p of c equal to n of c by n of s equal to 4 by 8 equal to 1 by 2. ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, அட்மோஸ்ட் 2 டைல்ஸ். இதுக்கு என்ன மீனிங்? மேக்ஸிமம் 2 டைல்ஸ். அப்போ 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0 இருக்கலாம். அதாவது இப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸில் பாருங்க, இதில் 0 இதை எடுத்துக்கலாம், இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஓகேயா? அப்போ இது மட்டும் தான் வராது, பாக்கி எல்லாம் எழுதணும். எழுதிக்கலாமா? இதோட ஈவெண்ட்டை டின்னு எடுத்திருக்கேன். ஸோ லெட் டி பி த ஈவெண்ட் ஆஃப் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ். தேர்ஃபோர் டி ஈக்குவல் டு HHH, HHT, HTH, THH
HTT, THT and TTH. Therefore, N of D equal to 7. Therefore, probability P of D equal to N of D by N of S equal to 7/8. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.